என்ன விஷயம் என்று சொன்னா உங்க துவால நீதி தவறக்கூடாது. நீதியை விட்டுட்டீங்க உடனே ரிஜெக்ட். நூஹ் நபி கேட்கிறாரு, என்ன பண்றான்டா அவன் மகன் வந்து முன்னாடி வர்ற நேரம் நீதி முக்கியம் துவாக்கு. எந்த நீதி முக்கியம்டா மகன் முன்னாடி நிக்கிறார். வக்கான ஃபி மஅஸலின், நூஹ் நபிக்கு நிறைய மகன் போல அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, நூஹ் நபியோட பிரிந்திருந்த அந்த மகன் அவரோட நூஹ் நபி பேசுறாரு. இவர் கப்பல்ல இப்ப சரி அவன் ஒரு மலை கிட்ட நிக்கிறான் போல. ஏ யா புனையே இருக்கமானா, மருகனே என்னோட ஏறி இருப்பா என்று நூஹ் நபி கேட்கிறாரு. என்ன நடக்குது கேட்ட உடனே அவன் சொல்றான், வாப்பா ஏன்னா நீங்க உங்க கொள்கைலாம் எனக்கு தேவையில்லை, நீங்க ஒரு பொய்யன் அந்த மாதிரி அவன் நினைச்சிருக்கிறான் போல. அவன் சொல்றான், யஸிமுனி மினல்மா சாவிலா ஜபலின், இந்த மலைக்கு மேல ஏறி எனக்கு என்ன காத்துக்கொள்ள தெரியும் என்று சொல்றான். சென்டிமெண்ட் பாருங்க, இமோஷனான கட்டால என்ன பண்றான்டா, ரெண்டு பேரும் பேசுறாங்க. பேசிட்டு யாபுனை என்று கூப்பிடுற அருமை மகனை ஏறி இருப்பா, பாவ மன்னிப்பு கேட்டிருப்பான், ஏற மாட்டேன்றான். அல்ல என்ன பண்றான் தெரியுமா, நூஹ் நபிக்கு அந்த மகனுக்கு இடையில குர்ஆன் அப்படியே கொண்டாந்து சொல்லுது, வஹால பைனஹுமா மௌஜ், ஒரு பெரிய அலையை கொண்டு வந்து நடுவுல போட்டோம். வகான மினல் முகரக்கீன், அவன் அப்படி செத்து போயிட்டான். இவர் என்ன பண்றாரு, அல்லாஹ் சொல்றா செத்து போன உடனேயே வக்குலியல் அம்ர் ஃபஸ்தவத்தல் ஜூதி, கதையை முடித்து விட்டோம், ஜூதி மலையில் கொண்டு வந்து கப்பலை தரித்தினோம். இப்போ நூஹ் நபி என்ன கேட்கிறாரு தெரியுமா, யா அல்லாஹ் இன்ன பனி மின் நஹ்லி இன்ன வஅதக்கும் ஹக்க வ அன்த ஹக்கமுல் ஹாக்கிமீன், யா அல்லாஹ் உன்ட வாக்குறுதி எல்லாம் உண்மைதான், நீ தான் நீதி செலுத்துறதுல சூப்பரா நீதி செலுத்துவ, என் மகன் யா அல்லாஹ் கொஞ்சம் சொர்க்கத்தை இப்படி கேட்கிறாரு. உதாரணத்துக்கு வாப்பாண்டே தான் அல்லாஹ் பாருங்க குர்ஆன்ல, இல்ல எங்க நபி வேற மாதிரி அப்படி இல்லை, வாப்பா அவரு. இப்போ ஒரு வாப்பாவை கூப்பிட்டு அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கிறான்னு வைங்க, ஒரு 10 புள்ளைய தூக்கல போட போகல உன் புள்ள நடுவில் இருக்க அவன் தான்டா இந்த நீதி செலுத்துறவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, என் புள்ளைய விட்டுட்டு மத்த எல்லாம் போட்டுரு. இதான் சாப்டர், என் புள்ளையாச்சு. நூஹ் நபி அப்படி சொல்றாரு, அல்லாஹ் ஒட்டக்கிறான். நூஹ் நபி என்ன சொன்ன, இன்ன பனி மின் நஹ்லி, யால என் புள்ள தானே அல்லாஹ் கொஞ்சம் பாத்திரியா அல்ல, நீ உண்மையை தான் செய்வ, நீ செஞ்சா மாத்த மாட்டே, நீ சரியா தான் அது வேற சொல்றாரு அவரு. நீ போட்டு இன்ன வஅதக்கும் ஹக்குன், நீ கொடுத்த வாக்கு உண்மைதான் அதெல்லாம் மாத்தாது, ஆனா என் புள்ளையாச்சே அல்லாஹ். அல்ல என்ன சொல்றான், பரவாயில்ல நூஹ் புள்ள தானே, சரி நான் மன்னிக்கிறேன். ஏசுறான், நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் குடும்பம் கிடையாது, கைர் அமல சாலி, இது கெட்ட செயல், இப்படி என்கிட்ட கேட்ட அவர் பயப்படுறாரு. அல்ல கோபத்தில் அப்படி வீசுறான், இப்படி கேட்க கூடாது, இது நியாயமா, இது நேர்மையா, இப்படியா துவா கேட்கிறது, உன் பிள்ளைய மட்டும் இது பண்ணி மற்ற பிள்ளைகளை அழிக்கிறதா, அவன் குடும்பம் இல்லை, அவன் காஃபிர், அவனுக்கு நீ துவா கேட்க கூடாது, உன் பிள்ளை இல்லை என்று சொல்லி போட்டு அவர் அடுத்த படி கேட்கிறார், யாரெல்லாம் உன்ட்ட பாதுகாப்பு தேடுறேன், எனக்கு அறிவில்லாத விஷயத்துல துவா கேட்கறதுல பாதுகாப்பு தேடுறேன், நான் மன்னிச்சிரு, நான் சில துவா கேட்டுட்டேன்னு வை, எனக்கு அறிவில்லாம கேட்டுருவேன், நீ தான் மன்னிப்பு தரணும், எனக்கு பாதுகாப்பு தரணும், அது வேற கேட்டுக்கொண்டாரு. இப்ப அவ்வளவு இதா சொல்றான். அன்பு சகோதரர்களே, அந்த மாதிரி துவா கேட்காதீங்க. நீங்கள் அநியாயத்துக்கு துவா கேட்க கூடாது, அது ரிஜெக்ட் ஆகும், அல்லாஹ் கோவப்படுவான். இப்ராஹிம் நபியோட வந்து அல்லாஹ் எவ்வளவு இறக்கும். நீங்க இப்ராஹிம் நபி வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அல்லாஹ் அந்த வரலாறு முடிக்கிற நேரத்தில் அவர் ரொம்ப சகிப்பான மனுஷன், ரொம்ப இரக்கமான ஒரு ஆள், அவ்வாஹ் முனீப், ரொம்ப இரக்கமானவர், ரொம்ப சகிப்பான ஒரு ஆள், இப்படி என்ன அல்லாஹ் நிறைய சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் இப்ராஹிம் நபியிடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, நபியே இப்ராஹிம் நபியிட்ட உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது, ஒன்றில் இல்லை தெரியுமா, இது மென்ஷன் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபிட்ட எல்லாம் அழகான முன்மாதிரி, அவர் வாப்புக்கு துவா கேட்டாரே அதை தவிர, அது எப்படி சொல்ற மாதிரி விளங்குது உங்களுக்கு, அவர் வாப்பாக்கு துவா கேட்டதை தவிர எல்லாத்திலும் அழகான முன்மாதிரி. இப்ராஹிம் நபி கேட்டார் ஆசருக்கு, அல்லாஹ் என் வாப்பா வாச்சியா அல்லாஹ், என் வாப்பா யா அல்லாஹ், இல்ல வாப்பா வரைக்கும் காஃபிர் காஃபிர் கேட்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் முஸ்லிம்ல வருவது, யா அல்லாஹ் என் உம்மாலாம் இப்படி ஆயிட்டு எனக்கு ஜியாரத்து பண்ற சந்தி கபூரை கொஞ்சம் தரிசிக்கிறதுக்கு மட்டும் தந்துறியா அல்லாஹ், நான் கேட்க மாட்டேன். நீங்க இந்த இமோஷனான கட்டத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ரசூல்லா எவ்வளவு இறக்கும், எவ்வளவு பாசம். என் வாப்பா நரகன் நான் சொல்லுவானா, இந்த வாய் வருமா, நான் கூசுமா, தகப்பனோட அன்பு உள்ள எவனாவது சொல்லுவானா, இங்க இருக்கிற சபையில யாராவது சொல்லுவீங்களா, பெருமானட்டாதான் நீதி, அதான் நியாயம். ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, யார சொல்லலாம் வாப்பா எங்க, ரசூல் எப்படி சொல்றாங்க, உன் வாப்பா நரகத்துலப்பா, அல்லாஹ் உடனே மெசேஜ் அறிவிக்கிறான் போல, இன்னார் கேட்டாரு அவருக்கு சொல்லு நரகத்துல நரக ஃபின்னார்ன்றாங்க, அழுந்துட்டு போறாரு. கூப்பிட்டு சொல்றாங்க, அபிவா அபாக்க ஃபின்னார், உன் வாப்பம் என் வாப்பம் நரகத்துல. சிலவனுக்கு போய் உன் வியாபாரம் லொஸ்ட் ஆயிடுச்சுப்பான்னு சொன்னா அழுந்துருவான்,
ஓம் வியாபாரம் என் வியாபாரம் ரெண்டு தான் லொஸ்ட், பரவாயில்லண்ணா, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே போகுது. அப்படி மென்டாலிட்டி உள்ள ஆட்களும் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு தான் லொஸ்டா, பரவாயில்ல, ஏன் லொஸ்டாங்க பரவாயில்ல, ரெண்டு பேர் தானே. இதை மாதிரி நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, அழாதப்பா, என் வாப்பாவும் நரகத்துல தான். என் வாப்பாச்சு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தலைவர், ஒரு பெரிய தலைவர் எல்லாம் குடும்பத்தை தான் காப்பாற்ற பார்ப்பான். குடும்பத்தை தான் என்னென்ன நாங்கெல்லாம் என்ன செய்வோம், உதாரணத்துக்கு ஒரு மௌலவி இருக்கிறான்னு வைங்க, அவர் பொண்டாட்டி கெட்டவர்னு சொல்லுவார், அவர் உலகத்துக்கு காட்ட மாட்டார். அபாய போடலன்னு வைங்க, அவர் வெளி உலகத்துக்கு காட்டிக்கொள்ள மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அப்படி சொல்லல. உன் பரம்பரையை ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லு, நரகத்தை சொல்லு. உன் பரம்பரையில நரகம் தான்பா. எங்க பரம்பரை அப்படி சொல்லுவோமா? ஒரு ஏழையான ஃபேமிலி இருக்குது, ஒரு ஆள் பணக்காரனா வந்துட்டாரு, அவர் ஃபேமிலியில் மற்றவங்கள ஏழைன்னு சொல்ல மாட்டார். ரசூல்ல எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? சொர்க்கத்துக்காக வேண்டி, சொர்க்கத்துக்கு தியாகம் பண்ணி, சொர்க்கத்துக்கு கூட்டத்தை தயாரிச்சுட்டு, என் வாப்பா உம்மா எல்லாமே நரகத்துல தான். எப்படிப்பட்ட கட்டம்! அல்லாஹ் அதுக்கு கூட கொடுக்கல. நீதி என்னதான் ரஹ்மான், அவன்கிட்ட நீதிக்கு எங்கே நீங்க பார்க்க இயலாது. அவனுக்கு நெருக்கமானவன் இருந்தாலும் நீதி இல்லாட்டி தூக்கி வீசிடுவான். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கண்குருடரான சாபி வர்ற நேரத்துல உம்மு மக்தூமுக்கு என்ன சொன்னாங்க? முகம் கடுக்கெடுத்த நேரம் அல்லாஹ் கேட்கிறான், ஆபசவத்தவல்ல, முகம் கடுக்கெடுக்கிறீங்களா? கடுக்கெடுத்தவரே, என்ன நீதி தவறுறீங்க? அது பில. தேன் பானியை குடிச்சிட்டு சௌதாவும் சஃபியாவும் ரெண்டு குரூப்பா பிரிகிறாங்க. சௌதா நாயகி ஒரு குரூப், சஃபியா நாயகி, அதாவது அப்சா நாயகி, அப்சார் ஒரு குரூப், அடுத்தது சஃபியா ஒரு குரூப். எதுக்கு? ரசூல்லா பிரியமானவங்க யாரு, எங்கள்கிட்ட ரசூல்லா தக்க வைப்பதுக்கு போய் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? லிம துஹரிம் மா ஹலல்லாஹு லக, அல்லாஹ் ஹலாலாக்கினது தப்தகி மர்லாத்தி அஸ்வாஜிக்க, உங்க மனைவி திருப்திக்கு ஹலாலாக்குவீங்களா? நீதி தவறக்கூடாது. எதுல நீதி இருக்கணும்? நீதிதான். வாப்பா உம்மாலாம் இல்ல. யூத் நபி மனைவி நரகன்னு சொன்னா லதுகுல நரமாத்தாக்கள், போங்கடி நரகத்துக்கு நீங்க எல்லாம். நபி என்னெல்லாம் இல்ல. நரகம் நரகம் கேட்க கூடாது. நரகவாசி என்று யார சொல்லிட்டனோ அவர்களுக்கு துவா கேட்க கூடாது. கெட்டவனு தெளிவா வழங்குதோ யாரான்னு கேட்க கூடாது. கெட்டவன் வழங்குதானே, அப்புறம் எப்படி நீ கேட்ப? அநியாயக்காரனுக்கு நீ கேட்க கூடாது. அநியாயம் யாரெல்லாம் பரவாயில்லையா, நீ தப்பு பண்ணிட்டிய திருந்துறியா, அப்ப கேளு. நீ அநியாயம் பண்ணிட்டு நீ திருந்துறியா அல்லது கேளு, உடனடி ரிசல்ட் வரும் உனக்கு. இதுதான் இஸ்லாம் சொல்லுதே தவிர அநியாயக்காரனுக்கு தெளிவா போய் அநியாயக்காரன் தெரிஞ்ச பிறகு கேட்காதீங்க. பெருமானார் ஜனாசாவே மறுத்துட்டாங்களே. என்ன சொன்னாங்க? உங்க சகோதரனுக்கு தொழுவீங்கப்பா, கடனா போச்சு, அவரு கடனே எல்லாம் மன்னிக்க மாட்டானே, ஒரு ஷஹீதுக்கு எல்லாத்தையும் மன்னிக்கிற இல்ல தெய்க்கன்றாங்கிற சொல்ல, அதனால நான் கேட்க மாட்டேன், நீங்க தொழுவிச்சுக்கோங்கன்றாங்க. பிறகு கடனை அடைச்சிட்டு வேற வேற ஜனாசா தொழுவை செய்யறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீதி நியாயம் உங்க புள்ளையா இருந்தாலும் துவா கேட்கிற நேரம் நீதி தவறாதீங்க, நியாயமானு பாருங்க, அதுக்கு நீங்க மைண்ட செட் பண்ணுங்க. அடுத்தபடியாக இந்த துவாக்கள் என்ன இருக்கணுமா? கடைசியா பொறுமை. எந்த அளவு நீங்க பொறுமையை கடைபிடிக்கணும்டா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அல்லாஹ் ஒரு செட்டப் பண்ணிட்டு தான் எல்லாம் செய்வாண்டு. பனு இஸ்ரவேலர்கள் கூட அது கொடுத்தது செட்டப்ல. இதை மாதிரி பாருங்க, இப்ராஹிம் நபி சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி ஒரு பொறுமையானவர்களை பார்த்திருப்பீங்களா? அல்லாட்ட கையேந்திரா, யா அல்லாஹ் எனக்கு புள்ளை இல்லையா, அல்லாஹ் புள்ளைய தந்தரியா, அல்லாஹ். அல்லாஹ் என்ன பண்றான்? வத்தகஸல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை உற்ற நண்பனாக நான் மாத்துறேன்ற. எந்த அளவுக்கு இப்ராஹிம் நபி துவா எல்லாம் அங்கீகரிக்கிறான்டா, காபால இருந்து கேட்கிறாரு, எல்லாத்தையும் எல்லாம் அங்கீகரிக்க. இன்றைக்கும் அது பாதுகாப்பான நகரம் தான். எல்லா கனிகளையும் கொண்டு வா, குர்ஆன் சொல்லுது. இப்ராஹிம் நபி என்ன கேட்கிறான்? யா அல்லாஹ் இந்த இடத்துக்கு எல்லா கனியும் கொண்டு வந்துரு. இன்றைக்கு காபாக்கு பக்கத்துல எந்த கனி இல்லை, எந்த ஐட்டம் இல்லை, அம்புட்டையும் எல்லாம் கொண்டு வந்து வச்சான். பாதுகாப்பானவளாக இப்ராஹிம் நபி கேட்டு எல்லாம் கொடுத்தான். அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் ஒரு புள்ளைய தந்தரியா அல்லாஹ், எனக்கு வாரிசு இல்லையா அல்லாஹ். கொடுக்கவே இல்லை அல்லாஹ். கொடுக்காம லூத் நபி, லூத் நபி என்ன யாரு தெரியுமா? இந்த மாதிரி பயான் செய்யற நேரம் இப்ராஹிம் நபி படிச்சால்தான் லூத் நபி. லூத் நபி என்ன இப்ராஹிம் நபி மாணவன். அவரு ஃபஆமனலஹு லூத், இப்ராஹிம் பிரச்சாரம் செய்தார், லூத் இப்ராஹிமை நம்பினார், உடனே அல்லாஹ் அவரை நபி ஆக்கிட்டான். இப்படி இருக்கு. இப்ராஹிம் நபி பயான் கேட்கிறார் போல லூத் அலைஹிஸ்ஸலாம், ஓ நல்லதான் நம்பிட்டான் போல, நீங்களே நபி தான் அனுப்பிட்டான். இதுதான் குர்ஆன் சொல்லுது, ஃபஆமனலஹு லூத், இப்ராஹிமை லூத் நம்பினார், லூத்தை நபியாக்க அனுப்பினோம். லூத்தையும் நபியாக அனுப்பி எவ்வளவு டைம் பாருங்க, எவ்வளவு காலம் எண்ணிக்கோங்க. நபியாக அனுப்பி அவர் ஊருக்கு பிரச்சாரம் எல்லாம் பண்ணி இப்ப அவர் சமுதாயத்தை அழிக்க போறான். அவர் சமுதாயத்தை அழிக்க போறான். இப்ப இப்ராஹிம் நபிக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? இப்ராஹிம் நபிட்ட படிச்ச மாணவனை நபியாக்கி அவரை ஒரு ஊருக்கு அனுப்பி அவர் கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டியெல்லாம் பெற்று இப்ப அவருக்கு பெரிய பெரிய புள்ள இருக்குது, குமர் புள்ள இருக்குது. அது குர்ஆனே சொல்லுது. அந்த மக்கள் ஓரினை புரட்சி சேர்க்கை செய்யற நேரத்தில் என் புள்ள இருக்குதுப்பா, புள்ளைய தர்றம்பா, கல்யாணம் முடிச்சு இங்கே செய்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு டைமுக்கு பிறகு எவ்வளவு காலம் இருக்கும்?
இப்ராஹிம் நபி பொறுமையை இழக்கல, அல்லாஹ் தருவான்றாங்க. அல்லாஹ் படம் பிடிச்சு காட்டுறான். நான் மீட்டு சொல்றேன், குர்ஆனை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல உணர்வு விளங்கும்.